இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா டைம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அதே மாதிரியே தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதை நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Two pipes A and B can fill a tank in 20 and 30 minutes respectively. அதாவது ஏ மற்றும் பிங்கிற குழாய் வந்துட்டு 20 நிமிஷத்துலையும் பிங்கிற குழாய் 30 நிமிஷத்துலையும் ஒரு டேங்க்கை ஃபில் பண்ணாங்க. ஒருவேளை ரெண்டு குழாயுமே நம்ம ஒரே சமயத்தில் ஆன் பண்ணி விட்டால் அந்த தொட்டியை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதா கொஸ்டின். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதாவது ஏங்கிற நபர் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க, பிங்கிற நபர் ஒரு வேலையை 5 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடியுங்கும் போது நம்ம ரெண்டையுமே கூட்டியிருப்போம் இல்லையா? ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க்கும் கண்டுபிடிச்சி அதை கூட்டியிருப்போம். அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க. 20 நிமிஷத்தில் ஏங்கிற குழாய் வந்துட்டு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. அப்போ ஏக்கு 20 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுதுனாக்கி ஒரு நிமிஷத்தில் எவ்வளோக்குள்ளே அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதில் வந்துட்டு ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே 1 மினிட் டேங்க் ஃபில்லிங்கை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சிம்பிள் தான், நமக்கு தெரியும். அதை இப்படி 1/20 அப்படின்னு போடணும். அது பிக்கு 1/30. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/20 ப்ளஸ் 1/30 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம 60 வச்சுக்கலாம் பேஸில். அப்போ இதை 3ஆல் பெருக்குனா இங்கே 60 வரும், இதை 2ஆல் பெருக்குனா 60 வரும். ஸோ 5/60 அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 12. அப்போது 12 நிமிஷத்தில் இது வந்து முடிச்சிடும். சரியா? 1/12 இருக்கும், அதில் கீழே இருக்கிறது தான் நமக்கு டைமு. ஸோ நம்ம டைம் எடுத்துக்கலாம் 12 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். நான் இனிஷியலாகவே சொல்லியிருப்பேன், இந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். அது என்னென்னா, டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தில் இப்போது 2 நபர்கள் சேர்ந்து செஞ்சால் நம்ம கூட்டுவோம், 3 நபர்கள் சேர்ந்து செஞ்சாலும் கூட்டுவோம். ஏன்னா ஒரு நபர் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அது நமக்கு ஆடட் தான், அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம கூட்டுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏவும் பியும் ஃபில் பண்ணுது ஒரு டேங்கை, ஆனால் சி வந்து எம்டி பண்ணுது. இப்போது வந்துட்டு நம்ம 2 குழாய் வந்துட்டு தண்ணியை ஏற்றிக்கிட்டு இருக்குது, ஒரு குழாய் அந்த தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ வெளியேற்றுறது டிஸ்அட்வான்டேஜ் தானே நமக்கு. அப்போ இதை வந்து நம்ம நெகட்டிவ் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். ஏவையும் பியையும் கூட்டணும், அதில் இருந்துட்டு சி வந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கு பாருங்கள், 5, ஸோ 1/5, பிக்கு 6, ஸோ 1/6, அண்ட் சிக்கு 12, ஸோ 1/12. இப்போ a ப்ளஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கும். அப்போ 1/5 ப்ளஸ் 1/6 ரெண்டே கூட்டணும், அதுலேருந்து 1/12. அப்போ இந்த ரெண்டுக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கி 30 வச்சுக்கலாம். இப்போது இது 6ஆல் இது 5ஆலையும் பெருக்கணும். அப்போது 6 + 5 மைனஸ் 1/12. இப்போது மேலே 11/30 மைனஸ் 1/12. இந்த ரெண்டுக்கும் பேஸாக இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கழிக்கணும். நான் பேஸில் 60 வச்சுருக்கேன். அப்போ 60 வச்சோன்னா இது வந்துட்டு 2ஆல் பெருக்கணும், அப்போ தான் 60 வரும். ஸ்கொயர் 12. இந்த இதை 5ஆல் பெருக்கணும், அப்போ தான் பேஸில் 60 வரும். ஸோ 5, 22ல் 5 போச்சுன்னா 17. அப்போது 17/60. சரியா? 17/60. இப்போ இதை நீங்கள் 17/60. இப்போ நம்ம வந்துட்டு எப்போவுமே டைம் வேணும்னா டைம் வந்துட்டு இந்த அடியில் இருக்குல்ல, அதுதான் டைம். இப்போ 17/60 இருக்கிறத நம்ம தலைகீழி எடுத்து பார்க்கணும். எப்படி இருப்போம்? 60/17 எடுப்போம். ஸோ ஆன்சர் வந்துட்டு 60/17. இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நீங்கள் பாருங்கள், ஆன்சர் வந்துட்டு 1/12ன்னு வந்திருக்கும். தலைகீழி தான் நம்ம இந்த 1/12 எடுக்க மாட்டோம், 1/12ஓட தலைகீழி எடுப்போம். 1/12ஓட தலைகீழி வெறும் 12. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 17/60 வருது. நமக்கு டைம் வேணும், டைம்னா தலைகீழி எடுக்கணும். அப்போ 60/17 இதுதான் ஆன்சர். ஆனால் இங்கே என்ன மாதிரி இருக்குன்னா இந்த பின்னமாக இருக்குல்ல, அதனால நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம். 17 60ல் எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பாருங்கள், 3 வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி இருக்கும். ஸோ 17 3 வாட்டினா பாருங்கள், 7 3 21, 1 3 3 52, 51 வரைக்கும் வருது. ஸோ 3 17 51, பேலன்ஸ் இருக்குது 9. நம்ம மேலேயே போட்டுக்கலாம். இந்த ஆன்சர் தான் ஆன்சர். இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 எழுதியிருக்கோம்,
இதோட இது இப்படி நம்ம போடுவோமா, அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி இதை கழிக்கணும், ரெண்டையும் கூட்டியிருக்கோம் இதை கழிக்கணும், ரெண்டையும் கூட்டியிருக்கோம் கழிச்சிருக்கோம், அப்படி கழிச்சு வந்தது 17/60. டைம்னா அடியில் இருக்குது, அதாவது தலைகீழி தான் பார்க்கணும். ஸோ 60/17 தான் ஆன்சர். இதை பின்ன வடிவத்துக்கு மாற்றணும்னா 3/9 3 × 9/17 இன்ட்டு இல்லை 3 9/17. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இந்த 3ஆவது சம்மில் பாருங்களேன், இதில் என்ன சொல்லியிருக்குனாக்கி ஒரு பம்பு வந்துட்டு 2 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு லீக்கேஜ் இருக்குது. அதனால இந்த பம்பு அந்த தொட்டி வந்து ஃபில் ஆகிறதுக்கு 1/3 ஹவர்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ அந்த லீக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை எம்டி ஆக்குங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுவும் சேம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/2 அண்ட் லீக்கேஜுங்கிறதுனால டோட்டலாக எவ்வளோ டைம் ஆகுதுனாக்கி 1/3 டைம். அதாவது ஒரு பைப்பை வந்து ஃபில் பண்ணுற டைம் ப்ளஸ் லீக்கேஜ். ஸோ நம்ம அங்கே போட்டோம் இல்லையா, லீக்கேஜ்னா மைனஸ் போடுமா, அந்த ஃபில் பண்ணுற அந்த குழாயை ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏ மைனஸ் அந்த லீக்கேஜை எல்லுன்னு எடுத்துக்கலாம், எல். அது வந்து எவ்வளோ டைமா 1/3. இதை நம்ம பின்னமாக மாற்றினா 2 6 6 கூட்டல் 1 7 7/3. ஸோ 7/3. இப்போ நமக்கு இதில் கேட்டிருக்கிறது பி கேட்டிருக்காங்க. சரியா? பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், சாரி பி இல்லை லீக்கேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எல் வேணும்னா என்ன இதில் நம்ம அப்ளை பண்ண போதும். ஏவோட வேல்யூ 1/2. ஸோ 1/2 மைனஸ் எல் = 7/3. அப்போ எல் இந்த அனுப்பிடுங்க. 1/2 மைனஸ் 7/3 எல். இதுக்கு பேஸில் 6 வச்சுக்கலாமா, இது வந்து 3ஆல் பெருக்கணும், இது 2ஆல் பெருக்கணும். அப்போ 3 2 6 மைனஸ் 7 2 14 = எல். இது கழிச்சோன்னா 4 8/6. சாரி, இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது 7/3 வந்து இதில் கொடுத்துருக்குது. அப்போ 7/3 போடக்கூடாதுல, முக்கியமான விஷயம் 3/7ன்னு போடணும். சரியா? 3/7 மாற்றிடுங்க எல்லாத்துலேயும். சாரி, அதில் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தலைகீழாக தான் போடணும். ஸோ நமக்கு வந்துட்டு 7/3ன்னு கிடச்சிது, அதை 3/7ன்னு மாற்றி போட்டுக்கிடணும். 3/7. இப்போது 1/2 மைனஸ் எல் = 3/7. அப்புறம் இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துருக்கோம், இதை இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எல்சியம் 14 இல்லையா? ஸோ இதை கழிச்சோன்னா எல்லுக்கு வந்துட்டு 1/14ன்னு வரும். நமக்கு டைம் எப்பவுமே தலைகீழ் தான். 1/14 அதோட தலைகீழி 14. ஸோ ஆன்சர் இஸ் 14 ஹார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பைப்பு வந்துட்டு இன்னொரு பைப்பை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக நிரப்புதான். அப்போ அந்த ஒரு பைப்பை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோவாக ஏதோ ஒரு பைப்பு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்களோ அதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த பியை விட ஏ 3 மடங்கு ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி எழுதிக்கலாமா, ஏ வந்து பியை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 36 மினிட்ஸில் முடிச்சுருவாங்களாம். ஸோ ஏ ப்ளஸ் பி 1/36 1/36ல் முடிச்சுருவாங்களா? இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஸ்லோவர் பைப்பு தானியாக எவ்வளோ நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணும். ஸ்லோவர் பைப்பிங் என்னது, பி. ஸோ இப்போ நீங்கள் இது கண்டுபிடிச்சிடலாமா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏ இப்போ நமக்கு வேண்டியது பி. அப்போது ஏக்கு பி வேல்யூவில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே இருக்க பாருங்க, ஏ வந்து என்ன அர்த்தமா, 3Bன்னு அர்த்தமா. அப்போ ஏ இருக்கிறதுல 3B போடுங்க, ப்ளஸ் பி போடுங்க. 1/36 ரெண்டையும் கூட்டினா 4Bயா? அப்போ 1/36. இப்போது பியில் 36 × 4 36 × 4 எவ்வளோன்னு பாருங்கள். 6 4 24 3 4 12 13 14. அப்போது பி 1/144. நமக்கு வந்து டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம்னா தலைகீழி 1/144 தலைகீழி 144. ஸோ ஆன்சர் இஸ் 144. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து ஒரு டேப் வந்து 6 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுமாமா. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குழாய் ஒரு தொட்டியை அரை தொட்டி நிறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 3 அந்த இதே கெப்பாசிட்டி இருக்கிற இன்னொரு 3 பைப்பையும் எக்ஸ்ட்ராவாக திறந்து விட்டாங்க. அதாவது ஒரு அரை தொட்டியை ஒரு பைப்பும், ரெண்டாவது அரை தொட்டியை 4 பைப்பும் சேர்ந்து நிரப்புது. ஸோ டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம ஒரு ஏன்னு சும்மா எடுத்துக்கலாம். ஒரு தொட்டி வந்துட்டு 6 ஹவரில் ஒரு தொட்டி நிரப்புது. சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, பாதி தொட்டியை நிரப்புனதும் இன்னொரு 3 டேப்பை திறந்து விட்டாங்க. அப்போ மொத்தம் 4 டேப். அதனால் இப்போ நம்ம பாதி தொட்டிக்கு கனெக்ட் பண்ணலாம். 6 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை ஃபில் பண்ணுறாங்கன்னா 3 மணி நேரத்தில் அரை தொட்டியை ஃபில் பண்ணியிருப்பாங்களா? ஸோ இந்த 3 ஹவர் தனியாக இருக்கட்டும். இப்போது பேலன்ஸ் வந்து ஒரு அரை தொட்டி இருக்குது. இப்போ அந்த அரை தொட்டியை இந்த 4 இந்த ஏற்கனவே ஒரு டேப் இருக்குது, இன்னொரு 3 டேப்பை திறந்து விட்டுருக்காங்க, சிமிலர் டேப்ஸ்.
ஸோ அதோட கெப்பாசிட்டி இதே மாதிரி தான். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 4மே ஒரே நேரத்தில் வேலை செஞ்சால் எவ்வளோ வருங்கிறத ஒன்றா வேலை செஞ்சால் 1/6. ஸோ 4 சேர்ந்தா 4 × 1/6 அப்புறம் 2/3. ஓகேவா? 2/3. 2/3யோட கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இப்போ என்னென்னா இது வந்துட்டு 1 மணி நேரத்தில் 2/3 ஒர்க்கை முடிக்கும், அப்படி தானே? அதுவே இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அரை ஒர்க்கு, ஒரு அரை தொட்டியை நிரப்பியாச்சு. என்ன ஒரு அரை தொட்டி தான் நிரப்பணும். ஒரு தொட்டியை நிரப்புறத ஒரு ஒர்க்குன்னு வச்சானா அரை தொட்டி நிரப்பியாச்சு. ஸோ அரை ஒர்க் முடிஞ்சது. இன்னும் ஒரு அரை ஒர்க் தான் இருக்குது. எனக்கு 2/3 இது ஒர்க்கு. ஓகேவா? இப்போ 2/3 ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சுன்னா ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 × 3/2 hour. இவ்வளோ டைம் ஆகும். எனக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கணும்? 1/2 ஒர்க் தான் முடிக்கணும். ஸோ 1/2 ஒர்க் நான் முடிக்கணும்னா 1/2 × 1 × 3/2 என்ன வரும் பாருங்கள்? 3/4 hour. 3/4 hour. இதை வந்து இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா × 60. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லையா? அப்போ 3/4 நமக்கு தெரியும் 3/4 மணி நேரங்கிறது. ஸோ 45 நிமிஷம். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இது × 60 போட்டுக்கோங்க. 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45 நிமிஷம் வரும். ஸோ இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம். ஆல்ரெடி ஒரு அரை தொட்டி நிரப்புறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரெண்டையுமே நம்ம கூட்டினோன்னா 3 + 3/4 = 3 hour 45 நிமிஷம். 3 hour 45 நிமிஷம் இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். இதை விட கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பார்ட் 2ஆக பார்க்கலாம். ப்ராப்ளம்லாம் கூட ஒரு வாட்டி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.